ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு ரோல் ஒன்றரை ரோல் கூடைகளுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது ஒரு ஆர்டருக்காக 15 கூடைகள் போட்டிருக்கேன். வழக்கமாக எப்போவும் ஆர்டர் கொடுக்குறவங்க தான் மறுபடியும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்மா ஆர்டர் கொடுத்ததுக்கு. இந்த கூடை பாருங்கள், இந்த சென்டரில் வந்து பர்பிள் கலரு, மேலேயும் கீழேயும் வந்து ஸ்கை ப்ளூ பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்கேன். கீழே வந்து 1x1 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். லென்த்தில் 21 லைன்ஸும் அகலத்தில் 10 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஹைட்டில் 22 போட்டு உள்ளே ஒன்று மடக்கி இருக்குது. இதுக்கு எஸ் டைப்பில் டபுள் கலரில் ஹேண்டில் போட்டிருக்கேன். அடுத்து இது ஃபுல்லாக கீழே க்ரீன் கலரில் பேஸ் போட்டுட்டு அப்புறம் சைடில் வந்து ரெட் கலர் கலந்து கொடுத்துருக்கேன். லயன் பேஸ்கெட் மாடலில் போட்டிருக்கேன். கீழே 6 லைன் ரெட்டு, அப்புறம் 3 க்ரீனு, அப்புறம் 4 ரெட்டு, அதுக்கப்புறம் 3 க்ரீன், அந்த மாதிரி. இதுலேயும் ப்ளூ கலர் ஃபுல்லாக கொடுத்துட்டு டிஸ்கோ ஒயரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சென்டரில் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன், சைடில் மேலேயும் கீழேயும் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். அடுத்து இது ஒரு மாடல். இதுக்கு வந்து கீழே வந்து கலர்ஸில் இந்த மாதிரி 2 கலராக கொடுத்துட்டு மேலே வந்து ப்ரௌன் கலரில் ஃபுல்லாக சுற்றியும் கொடுத்துருக்கேன். கூடைகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர்ஸ் கேட்டதுனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து பார்டர் கூட மேலேயும் கீழேயும் பார்டர் வர மாதிரி. கீழே ஃபுல்லாக வந்து பாருங்கள் லாவெண்டர் கலர் கொடுத்துட்டு மேலே சுற்றியும் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்டருக்கு மேலேயும் கீழேயும் ஆரஞ்சு கொடுத்து சென்டரில் சாண்டல் கலர் கொடுத்துருக்கேன். லைட் கலர்ஸ் வந்து யாரும் விரும்பி வாங்குறதில்ல, அதனால் வந்து கொஞ்சம் டார்க் கலர்ஸாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் டார்க் கலர்ஸாக செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து இலை பச்சையும் டார்க் பிங்க் கலரும் கலந்து பாக்ஸ் டைப்பில் போட்டிருக்கேன். 2 சைடும் பிங்க் கொடுத்துட்டு சென்டரில் க்ரீன் கொடுத்து போட்டிருக்கேன். மேலே சுற்று ஒயரில் மேலேயும் கீழே க்ரீன் கொடுத்து சென்டரில் பிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்து இது பாருங்கள், இது ஆப்பிள் க்ரீனும் ப்ரௌனும் கலந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் பேஸ் போட்டுட்டு மேலே வந்து ஆப்பிள் க்ரீனில் கொடுத்து பார்டருக்கு சைடில் எல்லோவும் சென்டரில் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ரொம்ப அட்ராக்டாக இருக்குது இந்த பார்டர். இதுக்கு எல்லாத்துக்குமே எஸ் டைப் ஹேண்டில் டபுள் கலர்ஸில் தான் போட்டிருக்கேன். அடுத்து இது ஒன்று கீழே ஃபுல்லாக பிளாக் கொடுத்துட்டு மேலே வந்து பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலர் மெட்டாலிக்கு, அதுக்கு மேலே கோல்டு, அதுக்கப்புறம் ரெட்டு, அப்புறம் பர்பிள், அதுக்கப்புறம் லாவெண்டர், அப்புறம் ஆப்பிள் க்ரீன், அதுக்கப்புறம் பீச் கலரில் கொடுத்து அதுக்கப்புறம் மேலே எல்லோ, லெமன் எல்லோ, அதுக்கு மேலே நார்மல் எல்லோ கொடுத்துருக்கேன். இந்த கூடையுமே வந்து ரொம்ப நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து கிராஸில் சுற்று ஒயரில் கொடுத்துருக்கேன். இந்த கூடையில் வந்து கீழே கலர்ஸாக பேஸில் கொடுத்துட்டு சுற்று ஒயர் ஒரே கலராக கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த கூடை பாருங்கள், 5x2 கட்டமில் போட்டிருக்கேன். ஆரஞ்சு வித்து ப்ரௌன் கலரில். அதே போல் இந்த பீகாக் ப்ளூவும் லைட் பிங்க்கும் இதுவும் 5x2 கட்டமில் போட்டிருக்கேன். எல்லா கூடையும் ஒரு டிசைனில் 2 கூடை போட்டிருக்கேன். அந்த லைன்ஸ் கூட மட்டும் தனித்தனியான டிசைன்ஸில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ரோல் கூடை. ஒரு ரோல் கூடைக்கு 17 ஒயர்ஸும் அகலத்தில் 8 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஹைட்டில் 18 லைன்ஸ் கொடுத்து உள்ளே ஒன்று மடக்கியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 4.5 அடியில் எடுத்திருக்கேன். 1.5 ரோலுக்கு 6 அடியில் 21 ஒயர் எடுத்திருக்கேன். அகலத்தில் 10 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஹைட்டில் 22 போட்டு ஒன்று மடக்கியிருக்கேன். இந்த எல்லா பேஸ்கெட்டுக்கும் ஹேண்டில் வந்து உள்ளே சொருகிற மாதிரி இல்லாமல் நான் போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி தான் ஹேண்டில்ஸ் போட்டுட்ருக்கேன். நான் இதுக்கு போட்டு காட்டலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு சேனலில் போட்டுட்டாங்க. சரி பரவாயில்ல, எனக்கு நேரம் கிடைக்கும் போது எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உள்ளே சொருகிற மாதிரி இருக்காது. ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்குது, வேலையும் ஈஸியாக ஆகும். உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்கிட்ட இந்த ஹேண்ட்பேக்கும் நிறைய சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு பாருங்கள், நான் பீட்ஸ் கொடுத்து போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரெட்டியாக இருக்குது. இந்த ஹேண்ட்பேக் ஆர்டர் கொடுத்தவங்களும் என்கிட்ட நிறைய கூடைகள், பர்ஸு, இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு தான் இருக்காங்க.
கூடைகள், ஹேண்ட்பேக்ஸு, பர்ஸு, கூடைகளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கூடைகளுக்கு தேவையான ஒயர்ஸு, பீட்ஸு, டியூப்ஸ் இருக்குது. அலுமினிய ஹேண்டில்ஸ் இருக்குது. பீட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.